ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு பாஸ் பேபி. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சமைக்கிறது எப்படின்னு ஈஸியாக ஒரு மெத்தட் பார்ப்போம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி மெல்ட் பண்ண விடுங்க. கொஞ்சம் நெய் அதிகமாகவே ஊற்றுங்க, அப்போ தான் மனம் சும்மா கம கமன்னு இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக பட்டை, அப்புறம் பிரியாணி இலை, அதுக்கு கூட கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண விடணும். கூட அந்த ஸ்டாரை போட மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து அப்படியே அந்த பாத்திரத்துக்குள்ளே போடணும். போட்டு நல்லா கிண்டி விடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கும் கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி முடித்த அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி எடுத்து அதில் ஊற்றி அப்படியே கிண்டணும். அது கொஞ்ச நேரம் கிண்டி முடித்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை எடுத்து உள்ளே போடணும். ஈஸியான ஸ்டெப்பு. தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன், எல்லா சிக்கன் துண்டுகளையும் உள்ளே போட்டு நல்லா கிண்டி கொடுத்து வேக விடணும். என்னோட ஸ்பெஷல் லிவர் அதையும் உள்ளே போட்டாச்சு. ஸோ நல்லா கிண்டி கொடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் வேக விடணும் சிக்கனை. மறக்காமல் இனி மசாலா ஐட்டம்ஸ் போடணும். முதல்ல மிளகு பொடி, அடுத்தது மஞ்சப்பொடி, அடுத்தது கரம் மசாலா, கடைசியாக கொஞ்சம் மல்லிப்பொடி. இந்த 4 பொடியையும் போட்டு சிக்கனை நல்லா கிண்டி விடணும். நல்லா அடி பிடிக்காமல் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். தேவைக்கு ஏற்றபடி உப்பு, ஏன்னா உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே, அதனால் உப்பு மறக்காமல் தேவைக்கு ஏற்ப போட்டுக்கிடணும். இப்போ நல்லா கொதித்து வந்தாச்சு தண்ணி. இனி நாம் என்ன பண்ணணும்னா அரிசி சேர்க்கணும். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சு முதல்ல தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நாம் கழுவி வச்சிருக்கிற அரிசியை எடுத்து உள்ளே போடணும். அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி தேவைப்பட்ட தயிர் ஊற்றலாம். தயிர் முன்னாடியும் ஊற்றலாம், பின்னாடியும் ஊற்றலாம். முதல்ல சிக்கன் போடும்போது தயிர் ஊற்றலாம், இல்லைன்னா தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமும் தயிர் ஊற்றலாம். ஸோ இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் அதுக்கு கூட இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. எல்லா அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விடணும். கிண்டி முடித்து அதை அழகாக மூடி வச்சு வேக விடணும். அது வேகிற வரைக்கும் நாம் என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். எங்கள் சின்ன பேபியும் பிரியாணி ரெடி ஆகுதான்னு பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ போய் பார்ப்போம் ரெடி ஆகிடுச்சான்னு. பிரியாணி ரெடி. இப்போது அதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை போடுவோம். கொத்தமல்லி இலையை போட்டு கார்னிஷ் பண்ணுவோம்.
கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னா சிக்கன் ஃப்ரை போய் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணுவோம். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. மசாலா தடவி வச்ச சிக்கனை எல்லாம் அழகாக போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ சிக்கன் 65 மசாலா தனியாக கிடைக்கும். எங்கள் வீட்டில் எப்போதுமே நாங்கள் யூஸ் பண்ணுற மசாலா வந்து ஆச்சி மசாலா. கரம் மசாலா ஆச்சி, சிக்கன் மசாலா ஆச்சி, சிக்கன் 65 மசாலா ஆச்சி, எல்லாமே ஆச்சி தான். ஸோ அந்த ஆச்சி சிக்கன் 65 மசாலா நல்ல கலரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது போட்ட கொத்தமல்லி இலையெல்லாம் போட்ட பிரியாணி ரெடி. அப்படி மொத்தமாக ஒரு கிண்டி விடுவோம். ரைஸ் நல்லா வெந்து, சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. அரிசி ஒன்று தனித்தனியாக அழகாக வந்திருக்கு. அதே சமயத்தில் அங்கே சிக்கன் ஃப்ரை போயிட்டுருக்கு. ஸோ இது முடித்த உடனே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுக்கணும். இது ஒரு ஈஸி மெத்தடு. எங்கள் அம்மா சண்டே ஸ்பெஷலாக செய்கிறாங்க இன்றைக்கி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. பிரியாணி ரெடி, சிக்கன் ஃப்ரை ரெடி. முட்டை, அவிச்ச முட்டை, பாயில்டு எக் அதுவும் ரெடி. கூட சாப்பிட்றதுக்கு பைனாப்பிளும் கட் பண்ணி வச்சாச்சு. பிளேட்டில் போட்டு இனி சாப்பிட வேண்டியது தான். சுவையான சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, கூடவே தயிரில் போட்ட சாலட், ஆனியன் சாலட், பாயில்டு எக். சாப்பிடுவோம். சாப்பிடும்போது பேசக்கூடாது. சரி, இந்த ஈஸியான ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக பண்ணலாம். பெருசாக மசாலா எதுவும் தேவையில்லை. இருக்கிற மசாலா வச்சு பண்ணிடலாம். முக்கியமாக கொத்தமல்லி எல்லாம் வேணும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.